வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் காஷ்மீரி புலாவ் அது தொட்டுக்கிறதுக்கு கார்லிக் பிரிஞ்சால் போட்டு ரைத்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காஷ்மீரி புலாவ்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணணும், நல்ல ரிச்சான ஒரு புலாவ் ரெசிபி. ஆனால் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் காரமான ஒரு ரைத்தா இல்லைனா கிரேவி கூட சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். கரம் மசாலா பவுடர்லாம் யூஸ் பண்ணாமல் ஹோல் ஸ்பைசஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதுதான். முதல் ஸ்டெப் என்னென்னா, நம்ம வெங்காயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதாவது ஆனியன்ஸ் எல்லாம் கேரமலைஸ் பண்ண போகிறோம். ஒரு கடாயில் போதுமான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை சூடான எண்ணெயில் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 3 வெங்காயம் கேரமலைஸ் பண்ண போகிறேன். 2 வெங்காயத்தை கேரமலைஸ் பண்ணி புலாவில் சேர்த்துக்க போகிறோம். 1 வெங்காயத்தை ரைத்தாவில் சேர்க்க போகிறோம். வெங்காயத்தை எண்ணெயில் ஒரு கரண்டி போட்டு சுற்றி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ரோஸ்ட் ஆகும். ஈவனாக ப்ரௌன் கலர் வந்தோடனே நீங்கள் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். ஓவராக நீங்கள் வறுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு வெங்காயம் கசந்துடும். அதனால் பார்த்து பக்குவமாக பதமாக அது எண்ணெயை ட்ரெயின் பண்ணிவிட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 கப் பாஸ்மதி அரிசியை நான் நல்லா களைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு தண்ணி போட்டு ஊற வைக்க போகிறேன். நீங்கள் எந்த பாட்டில் புலாவ் பண்ண போகிறீங்களோ அந்த பாட்டை சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்து கூட பண்ணலாம். எண்ணெய் நெய் மிக்சர் சூடானதுக்கப்புறமா 2 பிரிஞ்சியால் சேர்த்துக்கலாம். ஒரு 6 பச்சை ஏலக்காவை லைட்டாக அப்படியே பொளந்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பட்டையை நல்லா துண்டு துண்டாக உடச்சி போட்டுக்கலாம். கூடவே நம்ம லவங்கம் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 6லேருந்து 7 லவங்கம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மோட்டி இலாய்ச்சி, அதாவது கருப்பு ஏலக்காய் சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு 3 சேர்த்துக்கலாம். படி இலாய்ச்சி கண்டிப்பாக சேர்க்கணும். காஷ்மீரி புலாவுக்கு அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மசாலா பொருட்கள்லாம் இந்த நெய்யில் நல்லா வறுபடட்டும். நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ அதில் வாசனை வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஷாஹி ஜீரா சேர்த்துக்கலாம். நார்மல் ஜீரா சேர்க்காதீங்க, ஷாஹி ஜீரா சேர்த்துக்கோங்க. நம்ம காஷ்மீரி புலாவுங்கிறதுனால காஷ்மீரி ஸ்பைசஸ் சேர்த்தா தான் நம்மளுக்கு ஆத்தென்டிக்காக இருக்கும். அடுத்ததாக ஒரு 15 பாதாம், 10 அக்ரூட் வால்நட் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 15 முந்திரி பருப்பு, ஒரு முழு கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கலாம், உலர்ந்த திராட்சை. இந்த முந்திரி பாதாம்லாம் கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா நம்ம திராட்சை பழத்தை சேர்த்துக்கலாம். இல்லைனா திராட்சை பழம் காந்துனா கசந்துடும். உலர்ந்த திராட்சை பழம் சீக்கிரமாகவே நல்லா பபுள் மாதிரி ஆகிடும். அதனால் அதை கடைசியாக சேர்க்குறேன். நம்ம சேர்த்துருக்க இந்த முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறட்டும். அது வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ஒரு ஆப்பிள் பழத்தை க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆப்பிள் பழம் சேர்க்குறோன்னா மசாலாவோடு சேர்ந்து நம்மளுக்கு ஆப்பிளோட ஃப்ளேவர் அவ்வளோ வராது. நீங்கள் ஆப்பிள் கூடவே பைனாப்பிள் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் திராட்சை பழமும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்பிள் மட்டும்தான் சேர்க்குறேன். ஆப்பிளை லைட்டாக இந்த நெய்யோடு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியிலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசியை இந்த நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு உதிரியாகவும் இருக்கும், நல்லா வாசனையும் இருக்கும். ஒரு 30 செகண்ட் நீங்கள் ரோஸ்ட் பண்ணால் போதும், இல்லைனா அடிப்பிடிச்சிடும். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச அரிசிங்கிறதுனால நம்ம ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணோன்னா அரிசி உடையிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நான் ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூவை சூடான பாலில் ஊற வச்சுருக்கேன். குங்குமப்பூ பாலில் ஊறி நல்லா கலர் கொடுக்கும். இப்போ இந்த சாஃப்ரான் மிக்சரை நம்ம இந்த அரிசி மேலே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாஃப்ரான் மிக்சர் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை லோ பண்ணிவிடுங்க. ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு நான் 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த அரிசி இந்த பாலில் கொஞ்சம் குக் ஆகட்டும். காஷ்மீரி குசைனை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ், சாஃப்ரான், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கூடவே அங்கே பெரும்பாலான நாட்கள் குளிராக இருக்கிறதுனால கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சுக்கு பொடி, சோம்பு பொடி எல்லாமும் அவங்க குசினில் சேர்த்துப்பாங்க. அடுத்ததாக இந்த அரிசி கூட நம்ம 1 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1 டீஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த பவுடர்லாம் சேர்த்து கலந்து விடுற டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சேர்த்த இந்த பாலை இந்த அரிசி உறிஞ்சிடும். அடிப்பிடிக்காமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் டக்குன்னு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடுங்க. அடுத்ததான் இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப்புக்கு பார்த்தீங்கன்னா 3 கப் லிக்விட் தேவை. நம்ம ஏற்கனவே 1 கப் பால் சேர்த்துட்டோம். அடுத்தது ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நார்மல் வாட்டர் சேர்க்காதீங்க. நல்லா கொதிக்கிற வெந்நீராக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாதம் நல்லா உதிரியாக இருக்கும்.
ப்ளஸ் உங்களுக்கு சீக்கிரமே சாதமும் வெந்துடும். இந்த புலாவில் வேகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம டேரெக்டாக ஹாட் வாட்டர் சேர்க்கும் போது நம்மளுக்கு சீக்கிரமே குக் ஆகி புலாவ் ரெடி ஆகிடும். தண்ணி சேர்த்துட்டு தளன்னு கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். 15 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சூடாக சர்வ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புலாவ் மேலே நம்ம பொரிச்சு வச்சோம் இல்லையா வெங்காயம், அதையும் அப்படியே தூவி விட்டுட்டு லைட்டாக அப்படியே கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். சர்விங் பிளேட்டில் புலாவுக்கு மேலே மாதுளம் பழம் அதுக்கப்புறம் பைனாப்பிளை அப்படியே தூவி விட்டு சர்வ் பண்ணால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மீலுமே நல்லா ஹோல்சமாக இருக்கும். ஃப்ரைட் ஆனியன்ஸ் இந்த புலாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரைட் ஆனியன்ஸை சேர்த்துக்கோங்க. இந்த புலாவ் நம்ம எப்போவுமே சாப்பிட போகிறதில்ல, என்றைக்கும் ஒரு நாள் சாப்பிட போகிறோம். ஸோ அன்றைக்கி நம்ம இந்த கேலரி கவுண்ட்லாம் பார்க்காம புலாவ் மட்டுமே என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் ரொம்பவும் ஸ்பைஸியாக இருக்காது. அடுத்ததாக நம்ம இந்த கத்திரிக்காய் பூண்டு ரைத்தா எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் எந்த ரைத்தா கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். நான் அன்றைக்கி கத்திரிக்காய் பூண்டு ரைத்தா பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம வெங்காயம் பொரிச்ச எண்ணெய் பாக்கி இருக்கும் இல்லையா, அதில் நம்ம கத்திரிக்காவை பொரித்து எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சீக்கிரமாகவே இது எண்ணெயில் பொரிஞ்சிடும். பொரிஞ்ச கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா தோல் கலர் மாறி ஒன்று எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா சாஃப்டாக நசுங்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது எண்ணெயிலேருந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அப்படியே 1-2 பேட்சஸில் உங்களுக்கு எவ்வளோ ரைத்தா வேணுமோ கொஞ்சம் பொறுமையாக கத்திரிக்காவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. கத்திரிக்காவை ரோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக அதே எண்ணெயிலே நம்ம பூண்டையுமே வறுத்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிப்பொடியாக நறுக்கின பூண்டை நல்லா ப்ரௌனாக ஆற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். புலாவில் பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு எதுவுமே சேர்க்கலை. ஸோ அதில் பெருசாக பூண்டு ஃப்ளேவர்லாம் இருக்காது. அதனால நம்ம ரைத்தாவில் வந்துட்டு கார்லிக் ஃப்ளேவரை இன்ஃப்யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் பொரிச்ச கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பொரிச்சு வச்சுருக்கிற பூண்டையுமே சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயோட ஃப்ளேவர், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆனியன்லேருந்து ஒரு ஸ்வீட்னஸ் வரும். ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜராக கார்லிக் கொடுக்கும். இது மூணுத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ரைத்தாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தயிரோட புளிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரைத்தாவில் சர்க்கரை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரைத்தாவுமே அவ்வளோ சீக்கிரம் புளிக்காமல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரைத்தாவோட சின்ன சீக்ரெட் இதுதான். எந்த ரைத்தா பண்ணாலும் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் எண்ணெயில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரோஸ்ட் பண்ண அந்த எண்ணெயை இந்த ரைத்தாவில் சேர்த்துக்கலாம். ரோஸ்டட் மிளகாய் பொடி ரைத்தாக்கு செம்மையான ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நம்ம ரைத்தாவோட சிம்பிள் தாளிப்பு இது தான். தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம ரைத்தாவில் சேர்த்துக்கலாம். தயிரை பீட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திரியாக இல்லாமல் நல்லா ஈவன் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். கலந்து விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டியான ஒரு ரைத்தா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.